இரவு பகலாக வேலை இரத்த வாந்தி எடுத்த கமலஹாசன் 16 வயதினிலே கதை சொன்ன ரகசியம் உடைத்த பாரதி ராஜா இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கமலஹாசன் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் நடந்தது சொன்னால் எல்லோருமே என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று அதுவரை சொன்னால் விட்டுட்டு போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு. கமலஹாசன் உதவியாளர் இருக்கும்போதே தான் அவருக்கு கதை சொன்ன விதம், அவர் ரத்தவாந்தி எடுத்தபோது என்ன செய்தேன் என்பது குறித்து இயக்குனர் பாரதி ராஜா பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படும் பாரதி ராஜா 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அந்த படம் பெரிய வெற்றியை கொடுத்தது. கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, கவுண்டமணி, காந்திமதி உள்ளிட்ட பலருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தார். படமும் பாடல்களும் பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த படத்திற்கு நடிப்பதற்கு முன்பே கமலஹாசன், பாரதி ராஜா இடையே நெருங்கிய நட்பு இருந்தது. இது குறித்து சாய் வித் சித்ரா நிகழ்ச்சி பேசிய பாரதி ராஜா, தேன் சிந்து வானம் என்ற படத்தின் தான் நான் கமலஹாசன் சந்தித்தேன். அப்போது டான்ஸ் அசிஸ்டண்டாக இருந்தார். நான் அவரிடம் பேசும்போது நீங்கள் யார் என்று கேட்க நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது கமலஹாசன் எனக்கு ஒரு ஆசைதான் நடந்து சொன்னால் எல்லோருமே என்னை திரும்பி பார்க்க வேண்டும், அதுவரை சொன்ன போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அவன் சொன்னதை கேட்டு இவனுக்கு இந்த வைராக்கியம் இருக்கும்போதே நமக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்னு நினைத்தாங்களா? அதன் பிறகு ஒன்றாக வேலை செய்தாங்களாம். ஒரு நாள் ரத்தமாக வாந்தி எடுத்த கமல், அப்போது நான் அவனை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவனது வீட்டுக்கு அழைத்து சென்றேன். அப்போது நாங்கள் ரொம்ப நெருங்கிய நட்பில் இருந்தோம். அப்போதான் அவனுக்கு கதை சொன்னேன். அதை கேட்ட கமலஹாசன் சாருஹாசனிடம் கதை சொல்ல அவரிடம் கதை சொல்லி ஓகே வாங்கிட்டாரு. அதன் பிறகு கமலிடம் சொன்னபோது எங்கள் அண்ணன் ஓகே என்றால் எனக்கும் ஓகே என்று சொன்னாங்க. அதன் பிறகு முதல் நாள் ஷூட்டிங்கில் தொடங்கி இன்று வரை கமலஹாசன் எனக்கு மிக நெருங்கிய நண்பன் என்று பாரதி ராஜா கூறியிருக்கிறாரு. 16 வயது நிலை மட்டும் இல்லாமல் டிக் டிக், சிவப்பு ரோஜாக்கள், ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட படங்களை பாரதி ராஜா அவர்கள் கமலஹாசன் வைத்து நடித்ததாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்னென்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.